ஒரு சிங்க கூட்டம், முன்னால் ஒரு முதலைகள் நிறைந்த நீர்நிலை. இப்படி ஒரு சூழ்நிலையில் நாம் தப்பிப்போம் என்று நினைக்க மாட்டோம் அல்லவா? ஆனால் அற்புதமாக தப்பித்து விட்டால் எப்படி சந்தோஷப்பட்டு ஆர்ப்பரிப்போம், நடனம் கூட ஆடுவோம். இன்றும் அப்படி தப்பிய மக்கள் குறித்த நிகழ்வும் அவர்களுடைய வாழ்வில் ஏற்பட்ட மாற்றமும் தான் இன்றைய தியானம். வாருங்கள் செய்தியை கேட்க செல்வோம். தொடர்ந்து விருப்பத்தோடு கர்த்தருடைய வசனத்தை கற்றுக்கொள்ள எங்களோடு இணைந்திருக்கும் அருமையான சகோதரனை சகோதரியே, மீண்டும் இந்த நாளின் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் யாத்ராமும் 15ஆம் அதிகாரம் 1 முதல் 22 வசனங்களை கற்றுக்கொள்ளப் போகிறோம். பிரியமானவர்களே, இன்று நாம் இஸ்ரவேலர் செங்கடலை கடந்து தங்களது பிரயாணத்தை பத்திரமாக முடித்த உடனே இஸ்ரவேல் புத்திரர் அனைவரும் ஒன்றிணைந்து ஒரு மீட்பின் பாடல் பாடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் தொடர்ந்து தண்ணீர் இல்லாத சூழ்நிலையிலே முறுமுறுப்பதை குறித்தும் பார்க்க போகிறோம். முதலாவது இஸ்ரவேலரின் மீட்பின் பாடலை பார்ப்போம். வாசிக்கிறேன். யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள். அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு. கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார். கர்த்தர் என் பலனும் என் கீதமுமானவர், அவர் எனக்கு இரட்சிப்புமானவர். அவரே என் தேவன், அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன். அவரே என் தகப்பனுடைய தேவன், அவரை உயர்த்துவேன். கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர், கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அவர்கள் இப்பொழுது மிகுந்த உற்சாகத்தோடு உரத்த குரலிலே பாடிக்கொண்டிருக்கிறார்கள். கவனியுங்கள், சில மணி நேரங்களுக்கு முன்புதான் செங்கடலின் மறுபுறத்திலே நின்று கொண்டு தாங்கள் மீண்டும் எகிப்திற்கே திரும்ப செல்ல வேண்டும் என்று அழுது புலம்பிக் கொண்டிருந்த அதே கூட்டம்தான் இது. அவர்கள் எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றால் நீர் எங்களை வனாந்திரத்திலே சாகும்படி அழைத்து கொண்டு வந்தீர் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே நமக்கு இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது, உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. தேவன் இந்த அனுபவத்தின் மூலம் நமக்கு மிக முக்கியமான ஒரு சத்தியத்தை கற்றுக்கொள்கிறார். இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாக இருந்தார்கள். எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள். எல்லாரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள் என்று 1 கொரிந்தியர் 10 முதல் 2 வசனங்களிலே வாசிக்கிறோம். இஸ்ரவேல் புத்திரர் எவ்வாறு மோசேக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றார்கள்? அவர்கள் காலணிகள் நனையாமல் வெட்டாந்திரையாய் கடலை கடந்தார்கள். அது தண்ணீரின் மூலமாக இருந்திருக்க வாய்ப்பில்லை. அவர்கள் மேல் ஒரு துளி தண்ணீர் கூட விழவில்லை. தண்ணீரை பற்றி பேச வேண்டும் என்றால் நீங்கள் எகிப்தியர்களைத்தான் பார்க்க வேண்டும். அவர்கள்தான் தண்ணீரிலே நனைந்தார்கள், மூழ்கடிக்கப்பட்டார்கள். அப்படி என்றால் இஸ்ரவேலர்கள் மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் மோசேக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றார்கள் என்பதன் பொருள் என்ன? அதன் பொருள், அவர்கள் மோசேயோடு அடையாளம் காணப்பட்டார்கள். They are identified with Moses என்று சொல்லலாம். ஞானஸ்நானத்தின் முதன்மை பொருளே அடையாளம் காணப்படுதல் என்பதுதான். ஞானஸ்நானம் என்னும் சடங்கு என்பது தண்ணீரில் பெறும் ஞானஸ்நானம் ஆகும். அது முக்கியமானதுதான். அது பரிசுத்த ஆவியானவரால் பெறுகிற உண்மையான ஞானஸ்நானத்தை நமக்கு எடுத்து காட்டுகிறது. அந்த ஆவியின் ஞானஸ்நானம் நம்மை கிறிஸ்துவோடு அடையாளம் காட்டி நம்மை கிறிஸ்துவுக்குள் இணைக்கிறது. இப்பொழுது இஸ்ரவேலர்கள் எவ்வாறு மோசேக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றார்கள்? அவர்கள் கடலின் ஒரு புறத்தில் நின்ற பொழுது முறுமுறுத்தார்கள். ஆனால் மறுபுறம் கடந்தவுடனே மோசேயின் பாடலை பாடினார்கள். அவர்கள் மோசேயோடு தங்களை அடையாளப்படுத்தி கொண்டார்கள். அவர் மூலமாகவே அவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள். விசுவாசத்தினாலே அவர்கள் சிமந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையை கடந்து போவது போல கடந்து போனார்கள். எகிப்தியர் அப்படி செய்ய துணிந்து அமிழ்ந்து போனார்கள். இதை எபிரேயர் 11:29 நாம் வாசிக்கிறோம். இஸ்ரவேலர்கள் விசுவாசத்தினாலே தான் கடலை கடந்தார்கள். அது யாருடைய விசுவாசம்? அது இஸ்ரவேல் புத்திரருடைய விசுவாசம் அல்ல. ஏனென்றால் அவர்கள் கடலை கடந்து செல்லும் வரை அவர்களுக்கு விசுவாசமே இல்லை. அவர்கள் மோசேயோடு அடையாளம் காணப்பட்டார்கள். அது மோசேயின் விசுவாசமாக இருந்தது. மோசேயின் விசுவாசம்தான் கடலை இரண்டாக பிளந்தது. மோசேதான் அவர்களை வழிநடத்தி கடந்து செல்ல செய்தார். அவர்கள் கடலின் மறுபுறத்தை அடைந்த பொழுது மீட்பின் பாடலை தொடங்கி பாடியதும் மோசேதான். இப்பொழுது அவர்கள் தேவனுடைய ரட்சிப்பை கண்டிருக்கிறார்கள்.
அவர்கள் மோசையோடு அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் மோசைக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள் இரட்சகராக விசுவாசிக்கும் பொழுதும் இதுதான் நடக்கிறது. அவரே நம்ம இந்த உலகத்தின் எகிப்திய அடிமைத்தனத்திலிருந்தும் எகிப்திய இருளில் இருந்தும் வெளியே அழைத்து வருகிறார். அவரே நம்மை செங்கடலை கடந்து வழி நடத்துகிறார். அது அவருடைய விடுதலையும் அவருடைய ரட்சிப்பும் அவருடைய மீட்புமாய் இருக்கிறது. அவரே நமக்கு மீட்பின் பாடலை துதித்து பாடும் இடத்திற்கு நம்மை அழைத்து வருகிறார். பின்னர் நாம் அவரோடு இணைக்கப்படுகிறோம். நாம் கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்நானம் பெறுகிறோம். 1 கொரிந்தியர் 12:13 என்ன சொல்கிறது? நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம். பரிசுத்த ஆவியானவரே நம்மை கிறிஸ்துவோடு இணைத்து நாம் அவரோடு ஒன்றாவதற்கு காரணமாக இருக்கிறார். அவரோடு இணைக்கப்படுவது எவ்வளோ அற்புதமான ஒரு காரியம் இல்லையா? ஒரு அன்பான வயதான பெண்மணி தன் ரட்சிப்பின் நிச்சயத்தை குறித்து பேசும் பொழுது, யாரும் உங்களை அவருடைய கையில் இருந்து பறித்து கொள்ள முடியாது என்றார்கள். அதற்கு ஒருவேளை நீங்கள் அவருடைய விரல்களின் இடுக்கிலிருந்து நழுவி விழுந்து விட்டால் என்ன செய்வது என்று கேட்டார். அதற்கு அந்த பெண்மணி, ஓ, அப்படியெல்லாம் இல்லை, என்னால் அவருடைய விரல்களிலிருந்து நழுவ முடியாது, ஏனென்றால் நானே அவருடைய விரல்களில் ஒன்றாய் இருக்கிறேன் என்று பதிலளித்தார். அதுதான் உண்மை. பிரியமானவர்களே, நாம் கிறிஸ்துவின் சரீரத்தின் அவயவங்களாய் இருக்கிறோம். தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் நம்மை அவரோடு இணைக்கிறார். கிறிஸ்துவுக்குள் நமக்கு எவ்வளவு அற்புதமான ஒரு மீட்பு உண்டு. இஸ்ரவேலருக்கு சம்பவித்தவை நமக்கு ஒரு திருஷ்டாந்தமாய் உதாரணமாய் இருக்கிறது. நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக விசுவாசிக்கும் பொழுது நம்முடைய மீட்பும் தேவ ஆவியானவர் செய்கிற காரியங்களும் எப்படி இருக்கும் என்பதற்கு இது ஒரு நிழலாட்டமாய் இருக்கிறது. இஸ்ரவேலர்கள் மோசேயோடு சேர்ந்து தங்களுடைய தேவனுக்கு மீட்பின் பாடலை பாடுவதற்கு முன்பாக அவர்கள் வனாந்தரத்தின் புலம்பல் பாடலைத்தான் பாடிக்கொண்டிருந்தார்கள். அவர்கள் கடலை கடப்பதற்கு முன்பாக சத்தமாகவும் நீண்ட நேரமும் புலம்பல் பாடலை பாடினார்கள். அவர்கள் வனாந்தரம் வழியாய் பிரயாணம் செய்யும் பொழுது அதுவே அவருடைய கருப்பொருள் பாடலாக மாறப்போவதால் அவர்கள் மீண்டும் அந்த புலம்பல் பாடலுக்கே திரும்புவார்கள். இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு அவர்கள் மீட்பின் பாடலை உற்சாகத்தோடு பாடினார்கள். இந்த பாடலை நியாயாதிபதிகளின் புத்தகத்தில் உள்ள தெபோராள் மற்றும் பாராக்கின் பாடலோடு ஒப்பிடலாம். வேதாகமத்திலே பல பாடல்கள் இருக்கின்றன. தாவீது அநேக பாடல்களை ஏற்றி பாடினார். அவை சங்கீத புத்தகத்திலே காணப்படுகின்றன. அவருடைய பாடல்கள் மிகச் சிறந்த பாடல்களாக இருப்பதை நீங்கள் கவனிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசி அடிக்கடி புலம்பலோடு பாடினாலும் அவருக்கும் ஒரு பாடல் இருந்தது. பழைய ஏற்பாடு முழுவதும் மற்ற தீர்க்கதரிசிகளும் பாடல்கள் பாடினார்கள். புதிய ஏற்பாடும் பாடல்களுடன் தான் தொடங்குகிறது. மருத்துவராகிய லூக்கா அவற்றிலே சிலவற்றை பதிவு செய்திருக்கிறார். எலிசபெத்துக்கு ஒரு குழந்தை பிறக்கப் போகிறது என்ற செய்தி அவளுக்கு கொண்டு வரப்பட்ட பொழுது அவள் பாடிய பாடல் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுக்கு தாயாகும் பாக்கியத்தை பெற்றதை அறிந்தபோது மரியாள் ஒரு பாடலை பாடினாள். கிறிஸ்துவின் பிறப்போடு இன்னும் பல சிறந்த பாடல்கள் இணைக்கப்பட்டிருக்கின்றன. இறுதியாக வெளிப்படுத்தின விசேஷத்திலே தேவனுடைய சிங்காசனத்தை சுற்றி ஒரு பெரிய கூட்டம் ஒரு புதிய பாடலை பாடுவதை நாம் பார்க்கும் பொழுது பரலோகத்தின் ஒரு காட்சியை பெறுகிறோம். நன்றாக பாட முடியாத போதகர் ஒருவர் சொல்லும் பொழுது, அநேகமாக நான் பாடக்கூடிய முதல் முறை அதுவாகத்தான் இருக்கும். இப்பொழுது வரை என்னால் நன்றாக பாட முடிவதில்லை, ஆனால் அந்த நேரத்தில் ஒரு புதிய சரீரத்தோடு ஒரு புதிய குரலோடு நான் நிச்சயமாக ஒரு புதிய பாடலை பாட முடியும் என்று நம்புகிறேன் என்று கூறியிருக்கிறார். இன்றைய நாட்களிலே சமாதானத்தை பற்றி இவ்வளவு பேசப்படும் சூழலில் அனைவரும் இந்த மோசேயின் பாடலை வாசிப்பது நல்லது. யெகோவா ஒரு யுத்த புருஷன் என்பதை இது நமக்கு காட்டுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரத்திலே அவர் பூமிக்கு வந்து அக்கிரமங்களை எல்லாம் நிர்மூலமாக்குவதை நாம் வாசிக்கிறோம். அவர் அதை செய்யும் வரை பூமியிலே ஒருபொழுதும் சமாதானம் இருக்காது. மத்தேயு 10:34 என்ன சொல்கிறது? பூமியின் மேல் சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணாதிருங்கள், சமாதானத்தை அல்ல பட்டயத்தையே அனுப்ப வந்தேன் என்றார். இந்த வார்த்தைகள் அவர் முதன்முறை பூமிக்கு வந்ததை குறித்து பேசப்பட்டவை. அவர் 2ஆம் முறை பூமிக்கு வரும்போது பட்டயத்தோடு சமாதானத்தை கொண்டு வருவார். பூமியிலிருந்து அக்கிரமங்களை அகற்றுவதற்கு அதுவே ஒரே வழி.
மோசேயும் இஸ்ரவேலரும் பாடிய இந்த பாடல் அவர்கள் செங்கடலை கடந்த அந்த அற்புதமான அனுபவத்தை விவரிக்கிறது. அவர்கள் கண்ட காரியங்களையும் தேவன் அவர்களுக்காக செய்த காரியங்களையும் அவருடைய பாடல் கதையாக சொல்கிறது. அது அவர்கள் எளிதிலே மறக்கக்கூடிய ஒன்று அல்ல. ஆனால் இந்த பாடல் நிச்சயமாக அந்த அனுபவத்தை எப்பொழுதும் அவர்கள் நினைவிலே நிறுத்த உதவி செய்தது என்று சொல்லலாம். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 4 முதல் 6 வரை பாருங்கள். பார்வோனின் ரதங்களையும் அவன் சேனைகளையும் சமுத்திரத்திலே தள்ளிவிட்டார். அவனுடைய பிரதான அதிபதிகள் சிவந்த சமுத்திரத்தில் அமிழ்ந்து போனார்கள். பூமி அவர்களை மூடிக்கொண்டது. கல்லை போல ஆழங்களில் அமிழ்ந்து போனார்கள். கர்த்தாவே, உம்முடைய வலதுகரம் பலத்தினால் மகத்துவம் சிறந்திருக்கிறது. கர்த்தாவே, உம்முடைய வலதுகரம் பகைஞனை நொறுக்கிவிட்டது. இஸ்ரவேலர்கள் தங்களது விடுதலையை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். எகிப்தும் எகிப்தியர்களும் அவர்களுக்கு உலகத்தையும் அடிமைத்தனத்தையும் அவருடைய நம்பிக்கையற்ற மற்றும் உதவியற்ற நிலைமையையுமே பிரதிநிதித்துவப்படுத்தினார்கள். இப்பொழுது அவர்கள் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். இதுவே அவருடைய பாடலின் சுருக்கமும் சாரமுமாகும். அவர்கள் விக்கிரகாராதனை நிறைந்த ஒரு தேசத்திலிருந்து வெளியே வந்திருக்கிறார்கள் என்பதை நினைவிலே வையுங்கள். அங்கே நேரிட்ட ஒவ்வொரு வாதையும் எகிப்தியர்களின் ஏதோ ஒரு தெய்வத்திற்கு எதிராகவே தொடுக்கப்பட்டிருந்தது. இப்பொழுது அவர்கள் எந்த முடிவிற்கு வந்திருக்கிறார்கள்? கவனியுங்கள். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? ஆம், தேவன் தம்மை பற்றிய பெரிய பாடங்களை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 12, 13 வசனங்களை பாருங்கள். நீர் உமது வலது கையை நீட்டினீர், பூமி அவர்களை விழுங்கி போட்டது. நீர் மீட்டு கொண்ட இந்த ஜனங்களை உமது கிருபையினாலே அழைத்து வந்தீர். உம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக அவர்களை உமது பலத்தினால் வழிநடத்தினீர். இஸ்ரவேல் ஒரு மீட்கப்பட்ட ஜனமாய் இருந்தது. ஜனங்களின் மீட்பு தான் முதலாவது நிகழ வேண்டியது இருந்தது. இன்று அதுவே மிக முக்கியமான காரியமாகும். நீங்கள் மீட்கப்பட்டு சிலுவையின் மேல் இயேசு கிறிஸ்துவினால் நிறைவேற்றப்பட்ட அவருடைய ரட்சிப்பை ஏற்றுக்கொள்ளும் வரை நீங்கள் அவருக்காக எதையும் செய்ய வேண்டும் என்று தேவன் உங்களிடத்தில் கேட்பதில்லை. அவர் உங்களிடத்தில் எதையுமே எதிர்பார்ப்பதில்லை. இந்த உலகம் எதையும் செய்ய வேண்டும் என்று அவர் வற்புறுத்துகிறதும் இல்லை. தேவன் உலகத்தை பார்த்து, நீங்கள் உங்களை நிரூபித்து ஒரு உயர்ந்த நிலைக்கு வந்து உங்கள் முகத்தை கழுவி உங்கள் வீட்டின் முற்றத்தை சுத்தம் செய்து உங்களை நல்லவர்களாக காட்டிக்கொண்டால் நான் உங்களுக்கு ஒரு நல்ல அண்டை வீட்டாராக இருக்க சம்மதிக்கிறேன் என்று சொல்லவில்லை. தேவன் இந்த உலகத்திடத்திலிருந்து எதையும் விரும்பவில்லை. அவர் இந்த அழிந்து போகும் உலகத்தை பார்த்து, உங்களுக்காக மரித்த என் குமாரனை நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்று தான் கேட்கிறார். 13ஆம் வசனத்தை ஒரு முறை கூட வாசிக்கிறேன், கவனிங்கள். நீர் மீட்டு கொண்ட இந்த ஜனங்களை உமது கிருபையினாலே அழைத்து வந்தீர். உம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக அவர்களை உமது பலத்தினால் வழிநடத்தினீர். இதை கேட்கும் பொழுது அவர்கள் ஏற்கனவே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்குள்ளே இருப்பது போல தோன்றுகிறது. தேவனை பொறுத்தவரை அவர்கள் ஏற்கனவே அந்த தேசத்தில் இருக்கிறார்கள். ஏனென்றால் அவர் அவர்களை நிச்சயமாக அங்கே கொண்டு போய் சேர்ப்பார். பாருங்கள், யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 18, 19 வசனங்கள். கர்த்தர் சதா காலங்களாகிய என்றென்றைக்கும் ராஜரீகம் பண்ணுவார். பார்வோனின் குதிரைகள் அவனுடைய ரதங்களோடும் குதிரை வீரரோடும் சமுத்திரத்தில் பிரவேசித்தது. கர்த்தர் சமுத்திரத்தின் ஜலத்தை அவர்கள் மேல் திரும்ப பண்ணினார். இஸ்ரவேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவே வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள் என்று பாடினார்கள். இப்பொழுது நாம் மோசேயின் பிறப்பிற்கு பிறகு இதுவரை கேள்விப்படாத ஒரு பெண்ணை பற்றி வாசிக்க போகிறோம். அவள் யார் என்றால் மோசே மற்றும் ஆரோனின் சகோதரியான மிரியாம் தான். கவனிங்கள், வாசிக்கிறேன். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 20, 21 வசனங்கள். ஆரோனின் சகோதரியாகிய மிரியாம் என்னும் தீர்க்கதரிசியானவளும் தன் கையிலே தம்புரை எடுத்து கொண்டாள். சகல ஸ்திரீகளும் தம்புர்களோடும் நடனத்தோடும் அவளுக்கு பின்னே புறப்பட்டு போனார்கள். மிரியாம் அவர்களுக்கு பிரதிவசனமாக, கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சேர்ந்தார், குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார் என்று பாடினாள். இதுவே தேவன் தங்களுக்கு தந்த விடுதலைக்காக அவருக்கு செலுத்தப்பட்ட
இந்த துதி மற்றும் நன்றி பாடலின் முடிவுரையாகும். அடுத்ததாக தண்ணீர் இல்லாததால் இஸ்ரவேலர்கள் முறுமுறுக்கும் செய்கை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இஸ்ரவேலர்கள் இப்பொழுது கடலை கடந்து விட்டார்கள். மோசேயின் பாடலை பாடி துதி செலுத்தி ஒரு அற்புதமான நேரத்தை அவர்கள் செலவிட்டிருக்கிறார்கள். அவர்கள் மீட்கப்பட்ட ஜனங்களாய் இருக்கிறார்கள். இனிமேல் அவருடைய வாழ்க்கையிலே எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு சுகமான பாதையாக இருக்கும் என்று, அவர்கள் தங்களுடைய எல்லா இன்னல்களிலிருந்தும் விடுவிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்றும் நீங்கள் நினைக்கக்கூடும். வானத்திலே ஒரு மேகமோ, பாதையிலே ஒரு முள்ளோ, அல்லது சபையாரிடமிருந்து ஒரு பெருமூச்சோ கூட இருந்திருக்கக்கூடாது. ஆனால் அவர்கள் வனாந்தரத்திற்குள்ளே 3 நாள் பிரயாணம் பண்ணிய பொழுது அவர்களுக்கு என்ன நேரிட்டது? கவனியுங்கள், அவர்கள் தாகம் அடைந்தார்கள். வாசிக்கிறேன். யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினான். அவர்கள் சூர் வனாந்தரத்துக்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்தரத்திலே தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். கவனித்தீர்களா? எகிப்து தேசம் வளம் நிறைந்ததாகவும் தண்ணீர் நிறைந்து ததும்புவதாகவும் இருந்தது. திடீரென்று இஸ்ரவேல் புத்திரர் செங்கடலை கடந்து முற்றிலும் மாறுபட்ட சூழ்நிலையிலே இப்பொழுது தங்களை பார்க்கிறார்கள். இப்பொழுது அவர்களுக்கு தண்ணீர் கிடைக்கவில்லை. எகிப்தின் தண்ணீர் தொட்டிகள் மறைந்து விட்டன. ஜீவ தண்ணீரின் ஊற்றுகளையும் அவர்கள் இன்னமும் கண்டடையவில்லை. மறுபடி பிறந்த ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையின் அனுபவமும் இதுதான் என்று நான் நம்புகிறேன். விசுவாசத்தின் மூலமாக ரட்சிக்கப்பட்ட ஒருவர் எகிப்தின் தண்ணீர் தொட்டிகளை தங்களுக்கு எவ்வகையிலும் திருப்தி அளிப்பதில்லை என்பதை கண்டுகொள்கிறார்கள். அங்கே ஆத்தும தாகம் நிறைந்த ஒரு காலப்பகுதி ஏற்படுகிறது. பிலிப்பியர் 3:7 அப்போஸ்தலனாகிய பவுல் இதைத்தான் சொல்லுகிறார். ஆகிலும் எனக்கு லாபமாயிருக்கிறவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன் என்று சொல்லும் பொழுது இந்த விவரிக்கப்பட்ட காலப்பகுதியை பற்றி தான் பேசுகிறார். பின்னர் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் 3:10 இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும் என்று கூறும் பொழுது ஒரு பெரிய தாகத்தையும் அளவிடப்பட முடியாத வாஞ்சையையும் அவர் வெளிப்படுத்துகிறார். இன்றும் தேவனுடைய பிள்ளை மீட்கப்பட்ட பிறகு பெறுகிற அனுபவமும் இதுதான். நான் உங்களுடன் ஒரு ஊழியரின் தனிப்பட்ட அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தேவன் தனது ஊழியத்திற்காக அவர் மேல் நிச்சயமாக தம் கரத்தை வைத்து அந்த நேரத்தை அவர் நினைவு கூர்ந்து எழுதியிருக்கிறார். கிறிஸ்துவின் மேல் வைத்த விசுவாசத்தின் மூலம் தேவனுடைய சமாதானத்தை அவர் அறிந்து கொண்டார். அவர் ஊழியத்திற்காக படிக்க விரும்பினார். ஆனால் அந்த சமயத்திலே அவர் ஒரு வங்கியிலே வேலை செய்து கொண்டு மிகவும் ஆடம்பரமாக வாழும் ஒரு உலகத்தோடு பழகி வந்தார். அவர் மிகவும் சிறப்பாக தன் நேரத்தை கழித்து கொண்டிருப்பதாகவே நினைத்தார். உண்மையில் அவர் ஒரு நடனக்குழுவின் தலைவராயும் இருந்தார். அந்த நாட்களிலே நடனம் ஆடுவதற்கு எப்பொழுதும் ஒரு கள்ள சாராயம் வைத்திருக்க வேண்டியது இருந்தது. அவர் தன் வாழ்க்கையை கர்த்தருக்கு அர்ப்பணித்திருந்தார். ஆனால் பழைய வாழ்க்கையை திடீரென்று உடனடியாக முறித்து கொள்ள வேண்டாம் என்று முடிவு செய்திருந்தார். மெதுமெதுவாக அதிலிருந்து விடுபட நினைத்தார். ஒரு இரவு நடன நிகழ்ச்சிக்கு செல்ல முடிவு செய்தார். ஆனால் தான் நடனம் ஆட மாட்டேன், வெறுமனே கூட்டத்திற்கு வெளியே விலகி நின்று கொண்டு அங்கு இருப்பவர்களுடன் சற்றே பேசிவிட்டு வரலாம் என்று நினைத்தார். அந்த நாளிலே அவருக்கு குறைந்தது 1 டஜன் முறையாவது மது அருந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. ஆனால் ஒவ்வொரு முறையும் அவர் அதை மறுத்துவிட்டார். இறுதியாக அவருடன் வங்கியிலே பணிபுரிந்த அவர் மேல் வஞ்சகம் வைத்திருந்த ஒருவனை அங்கே சந்தித்தார். அந்த மனிதனுக்கு முன்பாக இவருக்கு பதவி உயர்வு கிடைத்து விட்டதால் அவன் இவர் மேல் மனஸ்தாபப்பட்டதை ஒருபொழுதும் மன்னித்ததே இல்லை. ஆனால் அது அந்த ஊழியரின் தவறல்ல. ஏனென்றால் அந்த ஊழியர் வங்கியின் நிர்வாகியும் அல்ல, பதவி உயர்வுகளை வழங்குகிறவரும் அல்ல. ஆனாலும் அவன் இந்த ஊழியரை மன்னிக்கவில்லை. ஏதோ ஒரு வகையிலே ஊழியரை வம்புக்கு இழுக்க கிடைத்த ஒவ்வொரு வாய்ப்பையும் அவன் பயன்படுத்தி கொண்டான். அன்று மாலை அவன் அவரை பார்த்து, ஓ, போதகர் இருப்பதற்கு இது மிகவும் அருமையான இடம் என்று சொன்னான். அந்த வார்த்தையை அவர் மனதிலே ஆழமாக பதிய வைப்பதற்காக அவன் சில கடுமையான சொற்களையும் சேர்த்து பயன்படுத்தினான். அவன் சொன்னது சரிதான் என்ற முடிவுக்கு அவர் வந்தார். பின்னர் ஒரு சாட்டையடி வாங்கிய சிறிய நாயை போல படிக்கட்டுகளிலே இறங்கி வீதிக்கு வந்தார். தூரத்திலே அந்த இசைக்குழு இசை வாசிப்பதை கேட்க அவரால் முடிந்தது. அவர் சற்றே பின்வாங்கி மீண்டும் உள்ளே செல்ல பார்த்தார்.
அவர் மீண்டும் உள்ளே சென்று அவனிடத்திலே, பார், நான் இந்த நண்பர்கள் கூட்டத்துடனேயே இங்கேயே இருக்கப் போகிறேன் என்று சொல்ல விரும்பினார். ஆனால் அவர் அப்படி செய்யவில்லை. அதற்காக தேவனுக்கு நன்றி. நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகும் வனாந்தரத்திற்குள்ளே செல்லும் அந்த பயணம் எப்பொழுதும் இருக்கும். உங்களுக்கு சற்றே தாகம் ஏற்படும். ஆனால் 18 தண்ணீர் தொட்டிகளால் இனி உங்களை திருப்திப்படுத்த முடியாது. நீங்கள் ஜீவ தண்ணீரை தேடுவீர்கள். ஆனால் அதை எங்கே கண்டுபிடிப்பது என்று உங்களுக்கு தெரிந்திருக்காது. நான் குறிப்பிட்ட அந்த ஊழியருக்கு அந்த சமயத்தில் வேதாமத்தை பற்றி மிகவும் குறைவாகவே தெரிந்திருந்தது. அதில் தனக்கு வழியை கண்டுபிடிக்கவே முடியாமல் இருந்தார். ஆனால் அவர் விரைவிலே யோவான் 7:37 கண்டடைந்தார். பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் என்றார். ஆம், அவரிடத்தில் வருவது எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு காரியம் இல்லையா? தாகம் அடைவதும் தண்ணீர் கிடைக்காமல் போவதும் அவருடைய முதல் அனுபவமாக இருந்தது. இப்பொழுது அவர்களுக்கு 2வது அனுபவம் ஏற்படுகிறது. அதுவும் சிறந்ததாக இல்லை. பிரியமானவர்களே, இன்று நாம் தியானித்த இந்த ஆவிக்குரிய பாடங்கள் நம்முடைய அன்றாட கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு மிகவும் அவசியமானவைகளாக இருக்கின்றன. செங்கடலை கடந்து எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுபட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை துதித்து பாடினார்கள். உண்மைதான். அவர்கள் மோசேயின் விசுவாசத்தினாலே வழிநடத்தப்பட்டு அவரோடு அடையாளம் காணப்பட்டார்கள். புது வாழ்விற்குள்ளே பிரவேசித்தார்கள். தேவன் நம்முடைய வாழ்க்கையிலேயும் இதே தான் எதிர்பார்க்கிறார். நாம் நமது சுய முயற்சியினாலோ அல்லது கிரியைகளினாலோ ரட்சிப்பை பெறுவதில்லை. மாறாக சிலுவையிலே இயேசு கிறிஸ்து நிறைவேற்றின அந்த ரட்சிப்பை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ளும் பொழுது மட்டுமே நாம் மீட்கப்படுகிறோம். நாம் மீட்கப்பட்ட ஜனங்களாக மாறிய பின்புதான் தேவன் நம்மிடத்திலே கிரியைகளை எதிர்பார்க்கிறார். ஆனால் மீட்பிற்கு பின்பு இஸ்ரவேலர்களுக்கு நேரிட்ட அதே வனாந்தர அனுபவம் இன்று நமக்கும் ஏற்படுகிறது. உலகத்தின் காரியங்கள் திருப்தி தராது. நாம் ரட்சிக்கப்பட்ட உடனே நம் வாழ்க்கை ஒரு பெட் ஆஃப் ரோசஸ் போன்று சுகமான பாதையாக மாறப்போவதில்லை. எகிப்து என்னும் உலகத்தின் தண்ணீர் தொட்டிகள் போன்ற சிற்றின்பங்கள் இனி நமக்கு திருப்தி அளிக்காது. நாம் வனாந்தர பயணத்திலே செல்லும் பொழுது ஒருவித ஆத்ம தாகத்தை நாம் உணர்வோம். நாம் பார்த்த அந்த வங்கி அதிகாரியாக இருந்த ஊழியரின் வாழ்க்கையை போலவே பழைய உலக வாழ்க்கை நம்மை தன் பக்கம் இழுக்க பார்க்கும். ஆனால் உலகத்தின் கேளிக்கைகளும் நிந்தனைகளும் நம்மை தேற்ற முடியாது. நமது ஆத்ம தாகத்தை தீர்க்க உலகத்தில் எங்கு தேடினாலும் ஜீவ தண்ணீர் கிடைக்காது. அந்த தாகத்தை ஆற்றி நமக்கு உண்மையான திருப்தியை தரக்கூடியவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் என்றுதான் இயேசு கிறிஸ்து நம்மை அழைக்கிறார். இன்றைக்கும் நம்முடைய வனாந்தர பிரயாணத்திலே ஜீவ தண்ணீராய் அவர் நம்மோடு இருக்கிறார். இஸ்ரவேலரை போல சூழ்நிலைகளை கண்டு முறுமுறுக்காமல் நம்மை மீட்டெடுத்த தேவனுடைய வல்லமையை சார்ந்து கொண்டு நம்முடைய ஆத்ம தாகத்தை தீர்க்கும் ஜீவ ஊற்றாகிய கிறிஸ்துவை நோக்கி ஓடுவோம். அவரே நம்மை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய கானானுக்குள்ளே பத்திரமாக வழி நடத்தி சேர்ப்பார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் 3 நாள் தண்ணீர் கிடையாமல் நடந்த இடம் எது? இஸ்ரவேல் ஜனங்கள் 3 நாள் தண்ணீர் கிடையாமல் நடந்த இடம் எது? ஆப்ஷன் ஏ சீனாய், ஆப்ஷன் பி சூர் வனாந்தரம், ஆப்ஷன் சி மாரா. திகைத்த இஸ்ரவேலர் இப்போது வெறுங்காலில் வெட்டாந்தரையில் நடக்க தேவன் ஒரு மிகப்பெரிய அற்புதம் செய்தார். செய்தது மோசேயின் விசுவாசம் மூலமாக. நம்முடைய விசுவாசம் எத்தகையது? கடலை பிரிப்பதும் கன்மலையை பெயர்ப்பதுமான விசுவாசம் நம்மிடம் உண்டா? நம்முடைய விசுவாசம் நம்மை ஆண்டவரோடு கூட நம்மை அடையாளப்படுத்தும். இஸ்ரவேலரின் தாகம் போல நம்முடைய வாழ்வில் ஆத்ம தாகம் உண்டா? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? கர்த்தரை இவ்வாறு துதிக்கும்படியான அற்புத அனுபவம் நமக்கு உண்டா நேயரே? இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம்.
கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளுமாகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உபாகமம் 28:4.